வாய்ப்பே இல்லை. எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கலாம். ஆம்பிஃப் மெர்சி. உப்பு மிளகான்னு போட்டு செம்மையா இருக்கு பாருங்க பார்த்தாலே. பேக் மை பேக் பார்த்தீங்களா? இங்க வீட்டில் ஏகப்பட்ட நாட்டுக்கோழி வளருதுங்க. நாட்டுக்கோழி சேவல். ஐயோ ஸ்ப்ரிங் ரோலு. இது வந்து காலுங்க 5 ரூபாய்க்கு கறி. உலகத்தில் வேற எங்காவது கிடைக்குமா? செம்ம காரசாரமா இருக்கு. நீங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. பைக் ஒர்க் ஷாப்பு எப்படி வச்சு இயக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஓ கோயிங் சைட் லேக். தேங்க்யூ மேம். நம்ம பயணம் ஆரம்பித்து விட்டது. ஓகேங்க, இங்கேருந்து கிளம்பலாமா? அந்த அட்டகாசமான குட்டி ஹோட்டல்லேருந்து மணி 12 கிளம்பியாச்சு. அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு கீயை கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். ஹலோ 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 பிரதர். ஹலோ செக் அவுட் யா. ஓ யூகிக்கு ஓகே தேங்க்யூ. மெர்சி மெர்சி மெர்சி. போலாங்களா? இங்கேருந்து கிளம்பி அடுத்த ஊருக்கு போக வேண்டியதான். இந்த சிரனோமண்டிடியிலேருந்து ஆம்பிஃபிக்கு போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷல் அங்கே? இப்படித்தான் இங்கேயும் வந்து எரிமலை வாயில் ஒரு கிராமத்தை காட்டணுன்னு கூட்டிகிட்டு வந்தேன். நேற்று போன அட்வென்ச்சரில் தப்பிச்சா போதும் உயிர் படைச்சா போதும்னு ஒடியாட வேண்டியதாக போச்சு. அப்படி என்ன புதுசாக காட்ட போகிற குமார் அப்படி தானே கேட்குறீங்க? வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 16 இருக்குங்க. அட்டகாசமான ஆஃப்ரிக்கா 3.0 சீசனில் முதல் நாடான மடகாஸ்கரில் இருக்கோம். மடகாஸ்கரில் இந்த நாட்டோட தலைநகரம் டானாலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு பழங்கால அழிந்த எரிமலையில் உள்ள வாயில் உள்ள கிராமத்தை பார்க்கறதுக்காக இந்த சிரனோமண்டிடி அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு வந்தோம். குட்டி டவுன் வெஸ்ட்டில் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து தங்கி நேற்று போய் பார்த்ததா பார்த்துருப்பீங்களே, உயிர் படைச்சா போதுன்னு. அவர் தப்பாக விட்டாரா இல்லை நான் தப்பாக நடந்து போயிட்டேனாங்கிறது எனக்கு தெரியல. எது வேணா இருக்கட்டும், கடைசியில் அதை பார்க்க முடியாமல் போனதில் வருத்தம் தான் அந்த கிராமத்தை. இப்படிதான் அதை பற்றி பேசியிருப்பேன், பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க முந்தின எபிசோட். உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய கஷ்டமாக போச்சு. வாழ்நாளில் நம்ம ட்ராவலில் சந்தித்த மிகப்பெரிய அட்வென்ச்சர் முந்தின எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது அடுத்த நாள் காலையில் பயங்கர டயர்டுங்க. நல்லா தூங்கிட்டேன். குளிச்சு எழுந்திரிச்சு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. $100 மட்டும்தான் மாற்றிருந்தேன். முதல்ல தீரப்போகுது. அதனால் இங்கே போன ஒரு பேங்க் இருந்ததுங்க, பேங்க் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு, BOF. ஸோ அங்கே போயிட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். $500 மாற்றிட்டேன். தனித்தனியாக மாற்றிட்டு இருந்தால் போகிற இடங்களில் கிடைக்காதுன்னு சொல்லி 4000 தான் கொடுத்தாங்க. $1 4000 லோக்கல் பணம் அரியாரி. ஸோ அதனால் வந்து $500 மாற்றிட்டேன். இன்ட்டு 4000 கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா கிடச்சிருக்கு. சாரி 20 லட்சம் ரூபா, 20 லட்சம் அரியாரி வாங்கியாச்சு. அப்புறம் இன்டர்நெட்டும் 4.5 GB தான் போட்டிருந்தேன். பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் எபிசோடில் ஏர்போர்ட்டில். அதுவும் இங்கே யாஸ் அந்த ஸ்டோர் இருந்தது, கேஸ் ஸ்டோர் அங்கே இருந்தது. ஸோ அதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டேன். சின்னதாக பண்ணால் வேலையாகாதுன்னு சொல்லிட்டு $15 ஆச்சு. 15 GBக்கு பண்ணிட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. 15 GB எவ்வளோ தெரியுங்களா? 75,000. ஆல்மோஸ்ட் $19. 1800 ரூபா, 1700 ரூபா. பட் வேறு வழி இல்லை. இங்கே இன்டர்நெட் மட்டும் ரொம்ப காஸ்ட்லி. பயணம் பண்ணுறது, உணவு, ஹோட்டல் இதெல்லாம் சீப்பாக இருக்குது. பட் இன்டர்நெட் காஸ்ட்லி தான். பட் வேறு வழி இல்லை. ரீசார்ஜ் பண்ணியாச்சு, பணம் எடுத்தாச்சு. ஸோ இந்த பிரச்சனைலாம் ஓவர். இனிமேல் அட்டகாசமாக நம்மளோட அட்வென்ச்சரை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஓகேவா? போகலாம் வாங்க. அப்படியே போகலாம். போய் பஸ் ஏறணும். என்ன பிளான்னா, இங்கேருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் டானா போகிற வழியிலேயே கொஞ்சம் ஒரு ரைட் டர்னில் ஆம்பிஃபி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த ஆம்பிஃபி கிராமம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு வல்கானிக் கிராமம். ஐயோ வல்கனோவா மீண்டும் அப்படின்னு பயந்துடாதீங்க. அதாவது அழிந்து போன வல்கனோஸில் பெருசாக இல்லை. ஆனால் அதனால் உருவாக்குற அந்த ஜியோ தெர்மல் ஆக்டிவிட்டி சொன்னல அது. அப்புறம் ஒரு லேக் இட்டாசோன்னு ஒரு அழகான ஏரி இருக்குது. அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதெல்லாம் இயற்கை அழகுகள். ப்ளஸ் முக்கியமான விஷயம், அங்கே சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க மக்களாக ஜாலியாக, என்ன லாங்குவேஜ் தெரியாது, சும்மா அப்படியே பேசிவிட்டு இந்த கிராமங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, அந்த வாட்டர் ஃபால்ஸு, அந்த ஏரி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, அந்த எரிமலை இல்லை அந்த ஜியோ தெர்மல் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்க்கு இது வருதா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். ஸோ இன்றைக்கி ஆம்பிஃபை போகிறோம். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர், 110 கிலோமீட்டர். டைரக்ட் வண்டி கிடையாது. நம்ம அந்த கேபிட்டல் டானா வண்டியில் தான் போய் 100 கிலோமீட்டரில் இறங்கிடணும். போகிற வழியில் இறங்கிட்டு மறுபடியும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு இன்னொரு ஷேர் டாக்ஸி.
அதாவது இந்த டாக்ஸி ப்ரௌஸ் பிடிச்சி ஃபைனலாக இறங்கி ஃபுல்லாக எல்லாம் சந்தைங்க. இது திருவண்ணாமலை சூப்பராக இருக்குது, சரியான சந்தை. நைட் அங்கே தான் சாப்பிட்டேன். ஃப்ரெஞ்சு இதனால நிறைய கேக்ஸு, பன்னு இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்றாங்க. இது ஸ்ப்ரிங் ரோல் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. கேக்கு பார்த்தாலும் நல்லா இருக்குல்ல. இது நம்ம சாப்பிட்டோமே, ஞாபகம் இருக்கா முதல் எபிசோடில் காஃபி வித் அந்த நம்ம ஊரில் கொடுப்பாங்களே மைதா மாவு கேக்கு. இது பேர் என்னமோ இருக்குது, எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய இதில் குட்டி குட்டியாக பொட்டி கடை இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், ரொம்ப ஜிலு ஜிலுன்னு எதோ குடிக்கிறாங்களே. காஃபி தான் கொடுப்பாங்களாட்ட இருக்குதுங்க. காஃபி தான். இங்கே பாருங்கள் டிகாஷனு. ஹலோ, காஃபி மில்க் சுட சுட. ஓகே, 1 milk coffee with milk coffee. 1, yeah, okay. இல்லை ஒரே சிரிப்பு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்பிரிக்கா மாதிரி இருப்பாங்க, இந்தோனேஷியன் மாதிரி இருப்பாங்க. இப்படி ஒரு மிக்ஸ் உலகத்திலே கிடையாதுங்க. அதெல்லாம் பேசியிருப்போம் நம்ம. அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நமக்கு வெயிட் பண்ணுவோம். Milk coffee, yeah, coffee. Milk. This is milk? Oh, yes. Yes. Good. அவ்வளோதாங்க. அட்டகாசமான இந்த மடகாஸ்கர் காஃபியை அப்படியே குடிச்சு கிளம்பலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. எவ்வளோ தெரியுங்களா? 10 ரூபாங்க. சூப்பர். குடிச்சிட்டு பொறுமையாக கிளம்புவோம். ஓகே, சூப்பராக காஃபி குடிச்சாச்சுங்க. மெர்சி. பஸ் ஸ்டேஷன் தட் சைட். பஸ் ஸ்டேஷன். ஓகே தேங்க்யூ. அப்போ பஸ் ஏறிப்பாங்க. அங்கே பஸ் ஸ்டேஷன் இருக்குது. இது வழியாக தான் போவோம், ஆனால் ஃபுல்லாகிட்டு வரும். அதனால் நம்ம முன்னே அங்கேயே ஏறுறது தான் பெட்டர். அனலவரி, ஆஹா, எல்லாம் ஆல்ரெடி ஃபுல்லாக போகுது. நம்ம அனலவரியில் தான் இறங்கணும். இந்த டானா பஸ் ஏறி, கேபிட்டல் பஸ் ஏறி 100 கிலோமீட்டர் பாதியில் அங்கே இறங்கணும், இன்டர் ஜங்ஷனில். பாருங்கள், பஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். இந்த ஊரில் பாருங்கள் சைக்கிள் ரிக்ஷாலாம் இருக்குதுங்க. உங்களுக்கு இது ஒரு முக்கிய வாழ்வாதாரம். ஆனால் இது ரொம்ப வருத்தப்படுறது இதுதாங்க. பெட் 261 இங்கே பாருங்கள், PMU பெட்டுன்னு சொல்லிட்டு பெட்டிங் கடைங்க. இப்போ இந்த ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல, ஜிம்பாப்வே, ஜாம்பியாலெலாம் மக்கள் இவங்க சம்பாதிக்கிறதே ரொம்பவும் குறைவு. ஒரு நாளைக்கு $2 $3 தான் சம்பாதிக்கிறாங்க. 300 ரூபா தான் சம்பளமே. 200 ரூபா 300 ரூபா. அதுலேயும் கொண்டு வந்து பெட்டிங்கில் கொண்டு விட்டுருவாங்களாட்ட இருக்குது. கொடுமையே. பணக்கார நாடுகளை விட இந்த மாதிரி ஏழ்மையான நாடுகளில் தான் பெட்டிங்லாம் பேன் பண்ணோம். யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஏழைகள் பணத்தை விடுவாங்க. தனக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாரோ ஒருத்தருக்கு தானே கிடைக்கும். பேங்க் ஆஃப் ஆஃப்ரிக்கா இங்கே தான் வந்து பணம் மாற்றினேன். திஸ் வே. அவர்கிட்ட கேட்டேன் நான், அவரே வராரு. டாக்ஸி ப்ரௌஸ். ஓகே அங்கே இருக்குது பஸ் ஸ்டேஷன். மெர்சி. ஃபைனலாக கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க இந்த டாக்ஸி ப்ரௌஸ் ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் கருவாடு தான் விற்கிறாங்க. செம்மையாக இருக்குது வாசம். கருவாடு, இது குஞ்சு மீன் கருவாடு தான். அது குஞ்சு மீன் கருவாடு. நெத்திலி, இது நிறையா குட்டி குட்டி கருவாடுகள். பார்த்தாலே செம்மையாக இருக்குது. பட் இங்கே கடல் பக்கத்தில் இருக்க, நல்ல தூரமாக போகணும். இங்கே ஆறு லேக்கெல்லாம் தான் இருக்குது. பட் இதெல்லாம் கடல் பக்கத்தில் இருந்து பிடிச்சிட்டு அங்கே இது கருவாடாக்கி இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்களாட்டிருக்கு. இந்த கருவாடு பார்த்தோன்னே எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வருது. கவுண்டமணியோட ஃபேமஸ் டைலாக், சிங்காரவேலன்ல கருவாடு அப்படி வடிவேலு, எனக்கு கழுதைக்கு தெரியுமா கருவாடு வாசனை அப்படிம்பார் கமல். கவுண்டமணி எனக்கு தெரியுங்க அப்படிம்பார். எனக்கு அதான் ஞாபகம் வருது கருவாடுனாலே. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக செஞ்சு சாப்பிட்டா வந்தாச்சுங்க. இங்கேருந்து பக்கத்து கிராமங்கள், டவுன்ஸு, டானா கேபிட்டல் போகிறதுக்கெல்லாம் இங்கே தான் வந்து பஸ் ஏறணும். வாய்ப்பே இல்லை, பயங்கரமாக இருக்குது இந்த பஸ் ஸ்டேஷன். டாக்ஸி ப்ரௌஸ் அப்படி தான் சொல்லணும், ஷேர் டாக்ஸி. பாப்பா நான் கேட்குறேன், நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கு இருக்குது, டானா எல்லாம் இருக்குது. நம்ம இடத்துக்கு ஆம்பிஃபைக்கே இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஜங்ஷன் ஊர் அனலவரி, ஆம்பிஃபைக்கு இருந்தால் ஆம்பிஃபைக்கு போகலாம், இல்லை அனலவரிக்கு போகலாம். ஓகேவா, இருங்க நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். இல்லை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கோம். அவன்கிட்ட கேட்டேன், இங்கே தான் வண்டி இருக்குண்ணே டேரெக்டு. பட் என்ன பிரச்சனைனா ஆளுகை இல்லைன்னா இது ஏறக்கூடாது. ஏன்னா மணிக்கணக்கில் வெயிட் பண்ண வச்சுருவாங்க. ஆம்பிஃபை
This one Amplify direct. Amplify. 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 Ampif. பாத்தீங்களா அது ஆம்பிஃப்னு சொல்லணும். ஆம்பிஃப் பாத்தீங்களா ப்ரொனவுன்சியேஷனுக்காக வேற மாதிரி இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றது. தப்பா வண்டி கூட்டு வந்திருப்பாரு. நல்ல வேலை இப்போ நான் ஸ்பெல்லிங் பார்த்துருப்பேன்னு வைங்க. எனக்கு தெரிஞ்சு டைரக்ட் வண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம டானா வண்டியில் ஏறி இடையில நிறுத்தி போகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு கடைசி 10 கிலோமீட்டர் தான் அந்த ஜங்ஷனில் இருந்து உள்ளுக்குள்ளே அதே தான் வண்டி கிடைக்கும். ஆனால் இங்கே நிறைய மக்கள் வந்து சைக்கிள் ரிக்ஷா யூஸ் பண்ணுறாங்க. Ampif. Ampif. Oh, Analora. Analora Junction. Analora. English. Where are you going? Ampif. Yeah. This full. No. Analori. என்ன சொல்றாங்கன்னு புரியலையே. What is saying? Analori. Yeah. Yes. This goes, no? Yes. It goes via Analori to Tana. The no seat. But they are saying, can you please tell them to? Where is the driver? The driver. The driver. No. He's saying no. Okay. Thank you, brother. Thanks for the help. What's your name? French. I'm Kumar. Okay. Thank you. தானா பஸ்ஸில் தாங்க போகணும். டைரக்ட் பஸ் கிடையாது ஆம்பிஃப்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலியெல்லாம் டானா பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பஸ் வந்த உடனே நம்ம ஏறி இடையில இறங்க வேண்டியது தான். அண்ணெல்லாம் ஒரியில. ஓகேவா? தேங்க்யூ. வி வெயிட் ஃபார் தானா பஸ். தேங்க்யூ. மெர்சி. நம்ம பஸ் வந்துருச்சுங்க. டானா பஸ் இதில் தான் ஏறி பாதியில் இறங்கலாம். அதனால ஒரியில இதை ஏற சொல்லியிருக்காங்க. இப்போல்லாம் இறங்கணும்னா ஏறணும். பயங்கர கூட்டம். இப்படி தான் சொன்னார். ஹெல்ப் யூ. தேங்க்யூ. மெர்சி. ஸோ இப்படி ஹெல்ப் பண்ணுறாரு. நமக்கு 8000 தான். நம்ம தானா வரைக்கும் போகிறதுக்கு 20,000 வாங்கினாங்க. நான் பாதினால 10,000 நினச்சேன். 8,000 தான் நம்ம. சரி, ஓகே. 8,000 10,000 அடுத்தது சீட்டை பிடிச்சி உட்காரோம் ஜம்முன்னு. இங்கேருந்து 2 மணி நேரம் ஆகுங்க அண்ணாவளி போகிறதுக்கு 100 கிலோமீட்டர். விவசாய பொருட்கள் எல்லாமே இதில் தான் எடுத்துகிட்டு வராங்க. முட்டைக்கோசு, தக்காளி. முட்டைக்கோசு எத்தனை சைஸுக்கு இருக்குது. காலிஃப்ளவரா இப்போ வந்திருக்காங்க. டானாவிலேருந்து திரும்பவும் போகும். எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் எல்லாம் ஃபில்லாக எடுத்து கிளம்புறதுக்கு. பொறுமையாக உள்ளே ஏறுவோம். மணி 1:30ங்க. நம்ம பஸ் இது மேலே ஏற்றிட்டாங்க. நம்மளோட பேகை பாஸ்போர்ட்லாம் அதில் தான் இருக்குது. உழுகாமல் இருக்கணும் பயமாக இருக்குது. பரவாயில்ல. வந்த வழியில் மாங்காய் பார்த்துட்டு இருந்தேன். வாங்கிட்டு போயிடலாமா? இங்கே தான் நினைக்கிறேன். இதுதான் வாங்கிட்டு போயிடலாமா? வெங்காயம், மாங்காய், இது உப்பு, மிளகான்னு போட்டு செம்மையாக இருக்குது பாருங்க பார்த்தாலே. சரிங்க, வாங்கிட்டு போயிடலாம். 2,000 ரூபா கொடுத்துட்டேன். 50 ரூபா கொடுத்துட்டேன். எவ்வளோ கொடுங்கன்னு கொடுக்குறதுக்காக 50 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே. தேங்க்யூ. மெர்சி. வெங்காயம் வேறு கொடுக்குறாங்க. கொடுங்க. ஓகே, மெர்சி. பாருங்க, 50 ரூபாய்க்கு இவ்வளோ மாங்காய் வித்து இதோட 2,000 அரியாரிங்க. $1.5 போகலாம் வாங்க. இப்போ ஏறி அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே போனோம்னு வைங்களேன். நம்ம போய் அனரவழி வந்து போய் இறங்கிடலாம். இந்த வண்டி இப்போ தான் பார்த்தேன். அனரவழி வரைக்கும் தான் போகுது. பேகை கட்டிட்டாங்க. பிரச்சனை இல்லை. டானா போகல பாருங்க. அனரவழி வரைக்கும் தான் போகுது. 110 கிலோமீட்டர் கரெக்டாக போய் இறங்கிட வேண்டி தான். நம்ம சீட் போட்டோம் ஆல்ரெடி. இப்போ உட்காந்துட வேண்டி தான். தேங்க்யூ. அவ்வளோதாங்க. வண்டி ஃபுல்லுங்க. பாருங்க, அடைச்சி வச்சிருக்காங்க. வாய்ப்பே இல்லை. எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கலாம். நம்ம ஊரெல்லாம் ஒரே சிரிப்பு. ஹலோ ஹோலா. பாருங்க, கேமரா வச்சு எடுக்கிறது கூட இடம் இல்லை. அருமையா இருக்கு. இதை பார்த்தா மாங்காய் டேஸ்ட் இல்லை, வேற ஏதோ டேஸ்ட் வருது. என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? குடிக்கலாம். யூ வாண்ட் டு டேக் சம்? நோ ப்ராப்ளம். You no, okay, take. You எல்லாம் குத்தி எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ. யூ Ito to niya sa na rin ulit.
ஐயோ பரவாயில்ல, அந்த குச்சி கொடுத்துருக்காங்க எல்லாம் இது பண்ணி கொடுக்குறதுக்கு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க, எப்பவுமே மக்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் சந்தோஷம். வண்டி கிளம்பி விட்டது, எல்லாம் ஃபுல்லாகி மேலே எல்லாம் அடுக்கி அவ்வளோதாங்க. டவுன் விட்டு வெளியே வந்துட்டோம். இந்த சிரனோ மின்னிடி டவுனுக்கு நன்றி. டிக்கெட்டு வாங்கிட்டாரு. இங்கெல்லாம் எதுவும் டிக்கெட்லாம் கொடுக்குறது கிடையாது, பணத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். ப்ரூஃபெல்லாம் எதுவும் கிடையாது. 8000 வரியாதீங்க, அது $2 கரெக்டாக, $190 நம்ம ஊர் பணத்துக்கு. சும்மா புயல் வேகத்தில் போயிட்டுருக்காருங்க. ரோடு நல்லா தான் இருக்குது, சிங்கிள் ரோடாக இருந்தாலும் புயல் வேகத்தில் போயிட்டுருக்காரு சூப்பராக. அவ்வளோதாங்க, போய் கொண்டிருக்கிறோம். கடைசி இன்னொரு 10 கிலோமீட்டர் இறங்க போகிறோம். இப்போ நல்ல ஒரு பெரிய ஆறு ஜம்முன்னு போயிட்டுருக்கு. இதே மழை காலத்தில் வந்தீங்கன்னா பெருக்கெடுத்து ஓடும். இப்போ ட்ரை சீசனில் எல்லாம் வற்றி போச்சு. பட் இருந்தாலும் நிறையா தான் தண்ணி இருக்குது. சக்காய் ரிவருங்களாம்மா? இப்போ தான் கேட்டேன். சக்காய் ரிவர் சூப்பராக இருக்குல்ல? சக்காய் ஹலோ சக்காய் டீ. ஹலோ சக்காய் டீ. ஓகே, கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாங்க. பாலி இந்தோனேஷியாலாம் இருக்கும். உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இந்த மலை இடுக்குகளில் ஸ்லோப்ஸில் வந்து அப்படியே அடுக்கடுக்காக வந்து நெற்பயிர் வந்து விளைவிப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கு பாருங்க. இவங்களோட 1200 வருடம் பொர்னியோவில் அந்த இந்தோனேஷியாவில் அவங்க பண்ண நெற்பயிர் விவசாயம், அரிசி விளைவித்தல் வந்து இங்கேயும் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. மடகாஸ்கர்லேயும் வந்து கீழே இருக்குது பாருங்கள், தெரியுதா? அடுக்கடுக்காக வந்து இப்போ தான் வந்து நாற்று நட்டுருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்கள். யூஸ்வலாக இங்கே விவசாயம் வந்து மழை காலத்தில், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஏப்ரல், மே வந்து அறுவடை பண்ணுவாங்க. அதாவது மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஜூலை, ஆகஸ்ட்டில் மறுபடியும் வந்து பயிர் பண்ணுவாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னென்னு தெரியல, சோளக்காடா பார்த்தா அப்படி தான் தெரியுது. போகிற வழியில் யாரோ வீட்டில் நிறுத்தியிருக்காங்க. அந்த பொருள்லாம் சிலதான் இருந்தது, இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே பாரு 2 குழந்தைங்க ஜாலியாக வந்துட்டு இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதுங்க. பின்னாடி ஏகப்பட்ட சேவல், நாட்டுக்கோழி வளர்த்துறாங்க. அங்கே பாருங்க. ஹலோ, வித்தியாசமாக பார்க்குதுங்க, என்னன்னே தெரில. உங்கள் வீட்டில் ஸோ இது வந்து டோர் டெலிவரி மாதிரி தான். வீடு விட்டு வீடு நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். நீங்கள் என்ன பொருள் வேணாலும் மேலே ஏற்றிக்கலாம். உங்கள் பொருளை உங்கள் வீட்லேயே கொண்டு வந்து இறக்கி விட்டு தான் போவாங்க. சூப்பரில் எல்லா ஃபேமிலிக்கு ஃபுல்லாக முக்கால்வாசி நாடுகளில், ஏழ்மை நாடுகள் அதுலேயுமே இதெல்லாம் வந்து நடக்குது. பாவம், அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. கரெக்டு தான். குறைந்த செலவில் முடிஞ்ச அளவுக்கு பொருள்களை வந்து இடமாற்றிடுறாங்க. மணி 4:20 அனலவரி வந்தாச்சுங்க. இதுதான் அனலவரி. 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்துட்டோம். 2.5 மணி நேரம் ஆச்சு. கரெக்டாக 2 நிமிஷம். இங்கேருந்து இன்னும் கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் ஆம்பிசி ரோடு இங்கே இருக்குது. அப்படியே லெஃப்ட்டில் போனோம்னா அந்த சைடு இருக்குது. நம்ம போக வேண்டிய அந்த ஏரியில் அமைஞ்சுள்ள ஆம்பிஃபி, அதுக்கு தான் போகணும். ஆம்பிஃபி தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ. மை பேக் பார்த்தீங்களா? பேக் எடுக்காமல் போயிட்டுருக்கேன் நான். எல்லாமே அதில் தான் இருக்குது. ஐயோ சாமி. ப்ளூ பேக் சொல்கிறாரு பாருங்க. ப்ளூ பேக். எஸ் வந்துருச்சுங்க நம்ம பேகு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் மேலே வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. பாஸ்போர்ட்டு, பணம் எல்லாம் அதில் தான் இருக்குது. ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் போச்சு. பட் நம்பிக்கை இருக்குது, எதுவும் நடக்காது அப்படின்னு. தேங்க்யூ. இங்கிலீஷ் எஸ். ஆம்பிஃபி ஆம்பிஃபி. ஓகே, நல்லா இருக்கு. குட்டி டவுன். ஆனாலும் வேறாவா பேரே வாயில் வர மாட்டேங்குதுங்க. பரபரப்பாக இருக்குது. திங்கக்கிழமை சாயங்காலம் 4:30. இப்பயே டின்னருக்கு ஆரம்பிச்சிருச்சு. தேர் ஆம்பிஃப். ஓகே, ஆம்பிஃப். தேங்க்யூ. மெர்சி. வந்து விட்டு போகிறாருங்க, தங்கமான ஆளுங்க. இங்கே லோக்கலில் பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டரில் போகிறவங்கலாம் ஆட்டோவில் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஷேர் பண்ணி போகிறதா நினைக்கிறேன். Calma, se vetou. No. No, Ampef. No, I go. It's okay. Thank you. Merci. பாருங்க, அந்த பக்கம் இருந்து உள்ளே வந்தால் இந்த வண்டி போகுமாம்மா, ஆம்பெஃப்.
போர்டில் ஆம்பஃபின்னு பட் ஆக்சுவலாக நிறைய இடத்துக்கு போகிறதா இருக்குது. போகிற வழியில் மேலே 10 கிலோமீட்டர் ஆம்பஃப். பேகு இந்த பேக் வச்சுட்டு இது பண்ணலாம் இருங்க. அவ்வளோதாங்க உட்காந்துட்டேன். நம்ம பேக் அப்படியே கீழே அங்கே வச்சுட்டாங்க. அங்கே இருக்கு பாருங்க ப்ளூ பேக்கு. அப்படியே வந்து உட்காந்துட்டேன். அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரம் எடுத்ததுக்கப்புறம் பட் வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஃபுல்லானதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. எடுத்த ஒரு 20 நிமிஷம் போயிடலாம். 10 கிலோமீட்டர் வண்டி ஃபுல் பாருங்க. இங்கே பாருங்க போஸ்ட் ஆஃபீஸுங்க. இந்த ஊர் போஸ்ட் ஆஃபீஸு சூப்பராக இருக்குல்ல. போஸ்ட்ரா மலகசி அனலோரி போஸ்டஸ் அனலோரி. இந்த ஃப்ரெஞ்சு காலத்தில் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது காலனியாக இருக்கும்போது. பட் இப்போல்லாம் இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுதா இல்லைன்னு தெரில. நம்ம ஊர் மாதிரி பஜ்ஜி போண்டா பாருங்களேன். போண்டா மாதிரி ஒன்று போட்டுருக்காங்க. இல்லை ஏதோ மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்குது. ஆனால் மிளகா இருக்காது. வெறும் மாவு மட்டும் போட்டு எண்ணெயில் போட்டு சுட்டுருக்காங்க பாருங்கள். ஆரஞ்சு பழம் சீப்பாய்த்து கிடக்குது. நேற்று போனோமே அந்த எரிமலை வாய் கிராமம். அங்கேருந்து மோஸ்ட்லி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தான் அத்தனை ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம்லாம் விளைவிக்கிறாங்க. அந்த மண் வந்து ஆரஞ்சு பழத்துக்கு அவ்வளோ உகந்ததுங்க விளைவிக்கிறதுக்கு. பார்க்க முடியல சாரி. இந்த ரோடு சின்ன ரோடு தான் ஆம்பிஃபை போகிறது. பட் ஆனால் நிறைய இங்கே வந்து மக்கள் வசிக்கிறாங்க. அது மலைமலையாக இல்லாமல் மக்கள் ஃபுல்லாக எல்லாம் வசிக்கிறது இருக்குது பாரு. ஃபுல்லாக எல்லாம் குடிசை வீடுகள். வீட்டை ஒட்டியே வந்து நிறையா தற்சார்பு பொருளை விவசாயம் பண்ணுறாங்க. குட்டி குட்டி விவசாய பொருட்கள் பண்ணுறாங்க. இல்லை ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்துருச்சாட்டு இருக்குது. இங்கெல்லாம் பாதி பேர் ஸ்கூலுக்கே போகிறது இல்லைங்க. நிறைய குழந்தைகள்லாம் வந்து உண்மையிலே வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க. வேலை செய்கிறது இதுக்கெல்லாமே. ஏன்னா மாங்காய் மரம் தான் நான் பார்த்தா அப்படிதான் தெரியுது. சீசன் முடிஞ்சுதாட்டு இருக்குது. இப்போ குளிர்காலத்தில் வராது. வெயில் காலத்தில் தானே மாங்காய் வரும். நிறைய பப்பாளி பழம் இருக்குது. அந்த சைடில் கரும்பு தோட்டங்க. இன்னைக்கு முடிஞ்ச கரும்பு ஜூஸ் குடிப்போம் ஈவினிங் போய். சூப்பராக இந்த இடம். இப்போ தான் பணம் கொடுத்தேங்க. மொத்தம் வந்து 1500 அரியாரி. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 40 ரூபா 10 கிலோமீட்டர் பயணத்துக்கு. சிட்டியில் பார்த்தீங்கன்னா டானால இதே 10 கிலோமீட்டருக்கு நம்ம 600 தான் கொடுத்தோம். பட் ஆனால் இங்கே அது வந்து டாக்ஸி பி, அதாவது உள்ளூருக்கு ஒரு வண்டி. இந்த மாதிரி வெளியூர் ஒரு வண்டிலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. 40 ரூபாய்க்கு வந்து ரொம்ப இது காஸ்ட்லி கிடையாது. பட் ஸ்டில் இங்கே பார்த்தீங்களா நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த 3 BHK வில்லாங்க சூப்பராக இருக்குது. மற்ற வீடுகள்லாம் எப்படி இருக்குது, அந்த ஒரு வீடு மட்டும் எப்படி இருக்குது பாருங்களேன். யாரோ பெரும் மணக்காரராக இருக்குது இந்த ஏரியா. அவர் மட்டும் சூப்பராக கட்டிக்கிட்டாரு. பெரிய பங்களா வில்லா மாதிரி. ஏதோ குட்டி டவுன் ஆட்டு கிராமம் மட்டும் இருக்குது. ரெஸ்டாரண்ட். இந்த இடம் வந்து நம்ம இப்போ போகிற ஆம்பிஃபைங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு வெஸ்டர்ன் டூரிஸ்ட் வர்ற இடங்க. இங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. ஆம்பிஃபை டவுன் வந்தாச்சு. இப்போ பாருங்க அங்கே பார்த்தோம்ல இந்த சக்கே நதி இங்கே இருக்குது பாருங்க. இந்த லேக் இட்டாசியிலேருந்து வெளியில் வருதா இல்லை போய் ஜாயின் ஆகுதான்னு தெரியல. அது நாளைக்கு படித்து சொல்கிறேன் உங்களுக்கு. வந்தாச்சு ஆம்பிஃபை டவுன். அதுக்குள்ள போகிறாங்க. தேங்க்யூ பிரதர். ஏதோ வில்லா ஜோபா ஜனான் இருக்குது. அவ்வளோதான் வந்தாச்சு டவுனு. தேடி பிடிப்போமா ஹோட்டலை? ஆன்லைனில் ஒரு 7-8 காட்டுக்கு சுற்றியும் அது கூகுள் மேப்ஸில் ஏதோ ஒன்று பிடிக்கும். இப்போ ரொம்ப குட்டி டவுன் தாங்க இது. அப்படியே வெளியில் போனால் மறுபடியும் ரோட்டுக்கு போயிடும். அந்த ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு ஒரு குட்டி டவுனு. மெயினாக என்னென்னா இந்த லேக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இது சுற்றியும் தான் இருக்குது. பட் நடந்து போக முடியாது. நாளைக்கு ஏதாவது மோட்டர் சைக்கிள் வந்து டாக்ஸியில் தான் போகணும். ஒரு ஹாஃப் டே மாதிரி நம்ம வித் டிரைவரோடு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குது. சீக்கிரமாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி மோட்டர் சைக்கிள் டாக்ஸி எடுத்து பண்ணிடலாம். ரெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு போய் தங்குவோம். மணி கரெக்டாக 5:05ங்க. 20 நிமிஷத்தில் வந்தாச்சு. இந்த ஹோட்டலில் தான் கை காட்டுறாங்க. நாசி மாமி ஹோட்டல். ஹலோ பிரதர், இஸ் ஹோட்டல்? நோ ஹோட்டல். One second. Budget hotel. I mean India. Their hotel name? La Terraza. La Terraza. Okay, thank you. Merci. நான் இதை தான் காமிச்சாரு. இதை கேட்டால் இல்லைங்கிறாங்க. ஹோட்டல்
லா தெராசா. ஓ அங்கே இருக்குது போட்டிருக்கு லா தெராசா. பட் ஆனால் சீப்பாக இருக்குமா தெரில, பார்ப்போம். பட் ஆனால் பாருங்கள் டின்னருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்பிக்யூ சும்மா இந்த மலகாசி பார்பிக்யூ சும்மா பார்த்தாலே செமையாக இருக்குது. ஹலோ ஹலா ஓலான்னு வருது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. ஹலோவா இதுவா ஹோட்டலு? இது வந்து பாரு. இங்கே பாருங்கள் லா தராசி இங்கே ரூம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நான் பேசிட்டு சொல்லட்டுமா? தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். இந்த ஹோட்டல் வந்து 75,000 ஆமா, அதாவது கிட்டத்தட்ட $19. அப்புறம் கேட்டேன் நான் கொஞ்சம் பட்ஜெட் ட்ராவலர் ஒரு $10, அதாவது ஒரு 40,000க்குள்ளே கிடைக்குமா ஹரியாரின்னு. வேற ஒரு ஹோட்டல் கொடுத்துருக்காங்க அக்கே சம்போத்ரான்னு பேர் எழுதி. ஓகே ஸ்ட்ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகே ஓகே தேங்க்யூ, மெர்சி. ஸோ இவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பட்ஜெட் என்னன்னு கேட்டாங்க. அரவுண்டு 35,000 அப்படின்னு, அதாவது ஒரு $8 $9. ஸோ அப்புறம் வந்து இது எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சீப்பஸ்டாமா, போய் பார்ப்போம், கிடச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த கிராமத்தை பார்த்தா நம்ம ஆப்கானிஸ்தானில் வந்து காபூல்லேருந்து கிளம்பி ஒரு இதுக்கு போனது தெரியுமா, மலையில் கிராமத்துக்கு. அங்கே போயிட்டு ஒரு இந்த கிராமத்தில் இறங்கிட்டு அங்கே வழி தெரியாமல் அங்கேருந்து திரும்ப பிடிச்சி வந்து ஒரு ஹோட்டலில் தங்கணும் தெரியுமா, ரெஸ்டாரண்ட்டில். அதே மாதிரியே இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. எனக்கு அது அப்படியே அந்த ஆப்கானிஸ்தான் ஃபீலிங்கு இந்த ரோட்டை பார்க்கும்போது. ஸ்கூல் மாதிரி தான் தெரியுது அது பார்த்தா. சரி போகலாம். இந்த பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ், இந்த ஊரோட போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்டரா மலகசி. வாங்க வந்துடுங்க. அந்த பக்கம் லாட்ஜ் இருக்கு. இப்போ பாருங்க அக்கானி சும்புத்ரா டூரிஸ்ட் பங்களா, இங்கே தான் நினைக்கிறேன். அக்கானி சும்புத்ரா தே. ஓகே தேங்க்யூ, மெர்சி. ஹோட்டல் கவிதா இதுதான். இது கொஞ்சம் பெரிய ஹோட்டலுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக $30 $40 $3000 போட்டுருவாங்க பில்லு. ஹலோ வந்துருச்சுங்க அக்கானி சம்பத்ரா பிசின் பங்களாஸ். இதே தான் இப்படி போய் சொல்லுது. அவ்வளோதாங்க, பிடிச்சிட்டோங்க. பட்ஜெட் ரூமு 25,000க்கே கிடச்சிருச்சுங்க. $6 600 தங்கிக்கலாம். வாங்க, இதான் ரூம் ஷாட் இருக்குது. இந்த இதே மாதிரி ஒரு $500 இதில் தங்கணும் ஞாபகம் இருக்கா? மொசம்பிக்கில் ஃபஸ்ட்டு அந்த 5 மணி நேரம் டார்ச்சர் பண்ணி கூட நுழைஞ்சமே, இதே மாதிரி தான் இருந்தது ரூமு. ஓகேங்க தாராளமாக போதும். ஓகேங்க வச்சுட்டேன், கிளம்பலாமா? பணம் கொடுத்துட்டு போயிடலாம் உங்களுக்கு 25,000. 25? ஓகே. லேக் Kavita. Oh, lake. Oh, inside lake. Okay. Lake is that side. Okay, thank you. பரவாயில்ல, ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் தெரியுது. ஓ go inside lake. Thank you, mercy. Thank you. தங்கமான லேடி. ஒரு கேள்வி, ஒரு செக்கின்னு, ஒரு இது பாஸ்போர்ட் எதுவும் கிடையாது. கேட்டேன் 25 நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி உடனே ரூம் பண்ணி கொடுத்து உள்ளே போய்ட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். ஹோட்டல் கவிதா. கொஞ்சம் இங்கே மடகாஸ்கரில் இருக்க கொஞ்சம் பணக்காரங்க மற்றும் இவங்க டூரிஸ்ட்டு எல்லாம் வந்து இங்கே தங்குவாங்க, சாப்பிடுவாங்க. இங்கெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குங்க. அதாவது மடகாஸ்கர் எய்தர் ரொம்ப சீப்பு இல்லை ரொம்ப காஸ்ட்லி, அந்த மாதிரி. சூப்பருங்க, பிரமாதமான லேக் இட்டாசி. இதை பற்றியெல்லாம் தகவல்கள் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி ஜஸ்ட் அப்படியே ஒரு வியூ மட்டும் பார்த்துருங்க. துணி துவைச்சிட்ருக்காங்க, துணி துவைச்சிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க 2 லேடிஸு. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு ஊட்டி எஃபெக்ட்டுங்க. ஒரு மலை கிராமம் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது இந்த லேக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க இந்த இடம். இப்படி போகலாம் வாங்க. அந்த பக்கம் துணி துவைச்சிட்ருக்காங்க. இது வரும் குட்டி கெனூஸ், இந்த மரப்படகுகள். ஹலோ, ஐம் இந்தியா டூரிஸ்ட். தேங்க்யூ, மெர்சி. சரி, உங்கள் துணி துவைக்கிட்டோம். இந்த பக்கம் பாருங்கள், வீட்டிலே நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து தற்சார்பு விவசாயம் பண்ணுறாங்க நிறையா. இங்கே தான் ஒரு காய் தொங்குது பாருங்கள். தேங்க்யூ. அவங்களே இங்கே இங்கிலீஷில் சொல்கிறாங்க பாருங்கள். இப்படி வெளியில் போகலாம். எங்கள் வீடாட்டிருக்கு. இந்த மாதிரி சொரக்கா, புடலங்காய் இதெல்லாம் தானே தொங்கும் இதில் இங்கே யூஸ்வலாக. இது என்ன காய்ங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்ன காய்ங்க? இது வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊரில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது, பட் நான் சாப்பிட்டதில்லை பெருசாக. சௌவா என்னமோ ஒரு காய் இது.
என்னன்னு தெரில. இங்கே வீட்டில் ஏகப்பட்ட நாட்டுக்கோழி வளருதுங்க. நாட்டுக்கோழி சேவல் ஏடா சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க வாங்கி கூட சமைச்சு கொடுக்கலாம். அந்த சீசனில் கண்டிப்பாக நடக்கும். ஹலோ, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சேவல். பார்த்தாலே சும்மா மெஜஸ்டிக்காக ஜம்பீரமாக இருக்குது. இங்கே ஓரளவுக்கு டூரிஸ்ட்டை பார்த்துருப்பாங்க மக்கள். வெளிநாட்டவர் கொஞ்சம் பேர் தான் வராங்க. வர்றவங்க கண்டிப்பாக ஐயோ கண்டிப்பாக சாரி ஐயோ பயந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் புதுசாக பார்த்தோன்னே கத்திருச்சு. அவ்வளோதான், ரோட்டுக்கு வந்துட்டாங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த ஆம்பிஃபி கிராமம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதிர்பாராத ஒரு இதுதான் இந்த ஆம்பிஃபி கிராமம். ரோட்டுக்கு வந்தாச்சு. ஹலோ ஹலோ, சலாமத். சலாமத்துனா அலோன்னு நினைக்கிறேங்க. இந்தோனேஷியாவில் கூட அதுதானே சலாமத்து. பாருங்கள், அதே வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாஷா இந்தோனேஷியா வேர்டுக்கும் இந்த நாட்டோட மொழி மலகாசிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதே மக்கள் தானே, பட் அப்படியே அதே கிடையாது. இந்தோனேஷியன் மொழி கிடையாது. அதுவும் இந்த ஆஃப்ரிக்கன் மண்டு லாங்குவேஜஸ்லாம் மிக்ஸ் ஆகி வந்தது தான் இந்த மலகாசி மொழி. இந்த நாடு எப்படி கலாச்சார விதமோ ஒரு ஆஃப்ரிக்க பண்டு இனமும் ஒரு இந்தோனேஷிய பொர்னியோ இந்த மக்களும் கலப்பின மக்கள் தான் எப்படி மலகாசி மக்கள் உருவானாங்களோ அதே மாதிரி தான் மொழியும் மலகாசி மொழி ரெண்டும் கலந்து தான் உருவாச்சு. சூப்பராக இருக்குது சர்ச். இங்கே பாருங்களா, சுட சுட இது போட்டுட்ருக்காங்க. இப்போ தான் போட்டிருப்பாங்களாட்ருக்கு. அது பஜ்ஜி போண்டா மாதிரி பஜ்ஜி மாதிரி தெரியுது. இது வந்து என்ன தெரியுங்களா, இது வந்து இது இருக்குல்ல நிலக்கடலை. நிலக்கடலை நிறையா சாப்பிட்றாங்க இங்கே. கடலையை வந்து நல்லா அரைச்சி ஒரு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி இப்போ வந்து தேங்காய் சட்னி மிளகா சட்னின்னு தொட்டுப்போம், தக்காளி சட்னின்னு. சரி, இதை வந்து இதை வாங்கினீங்கன்னா இது கொடுப்பாங்க, தொட்டு சாப்பிடலாம். மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. ஸ்ப்ரிங் ரோல்ஸு உள்ள கறி வச்சுருப்பாங்க. கறி ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பீஃபு. ஹலோ, தம்பி பட்டை கிளப்பிட்டு வராங்க. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சாரா அனுப்போம். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். இங்கே தான் வந்து சாப்பிட்றோம். கிரில்லு பார்த்தாலே செம்மையாக இருக்குது. ஜெபு ஜெபு ஜீபு ஜீபு பீஃப் பீஃப் ஜெபு சிக்கன். அப்புறம் சிக்கன் இஸ் பீஃப் ஜீபு. யா, களை கட்டுது. கறி தான் வைக்கிறாங்க. கறி அடுப்பில் தாங்க சமைக்கிறாங்க கிரில்லு. பார்த்தீங்களா, பீஸா. நான் சொன்னேன்ல ஃபாரினர்ஸ் கொஞ்சம் வருவாங்க ஒன்று, அவங்களுக்காக பாருங்கள் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு பீஸா அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். லோக்கல்ஸ்லாம் இங்கே சாப்பிட மாட்டாங்க, காஸ்ட்லி. ஸோ ஒன்லி ஃபார் டூரிஸ்ட்டுக்கு தான். அரிசி கடை ஏதோ சாமை விதவிதமான பவுடர் இதெல்லாம் இருக்குதுங்க. அதாவது சோளத்தோட பவுடர் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்னு வைங்களேன். ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்கு பிறகு உங்கள் குமார் மணி 6:30. சும்மா இன்னைக்கு பௌர்ணமின்னு நினைக்கிறேன். சும்மா நிலா சூப்பராக இருக்குது. முழு நிலா பார்த்தா 6:30 மாதிரி அங்கே தெரியுது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 5:45 வரைக்கும் சும்மா பரபரன்னு இருந்த இந்த குட்டி கிராமம் ஆம்பிஃபி அப்படியே அடங்கிருச்சுங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். மணி 9:10 இல்லைங்க, 6:30. 5:45 இருட்டிடுச்சு. அப்படியே கருகும்னாகி போக்குவரத்துலாம் குறைஞ்சி அவங்க வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிட்டாங்க. இங்கெல்லாம் எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். எல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க, நல்லா தெரியுது. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்கலாம். நம்ம சத்தியமாக இந்தளவுக்கு எதிர்பார்க்கலைங்க. நம்ம இருந்த அந்த அண்டர்னரிவில் கூட ஒரு 8 மணி வரைக்கும் கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து இங்கெல்லாம் சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திரிச்சிட்றாங்க. நீங்கள் ஒரு 9 மணிக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், எதுவுமே இருக்காது, எல்லாமே மூடி க்ளோஸ் ஆகிரும். நம்ம ஊர்லலாம் 9 மணிக்கு மேலே தான் சாப்பிடவே ஆரம்பிப்போம். ரெஸ்டாரண்ட்டில் கூட்டம் குவியும் 9-9:30. இங்கே என்னன்னா 5:30 6 6:30 சாப்பிட்டு முடிச்சு 8 மணிக்கெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். சத்தியமாக இதை எதிர்பார்க்கல. தெரியும் சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு. ஒரு 7:30 8 வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்குன்னு பார்த்தேன். 6:30 இப்படி இருந்தது எனக்கே ஆச்சரியம் தான். சரி, நம்மளும் ஒன்று பண்ணுவோம். சீக்கிரம் சாப்பிட்டு போய் ஒரு தூக்கத்தை போட்டு நாளைக்கு ஒரு 6:30 எழுந்திரிச்சு 8 மணிக்கெல்லாம் நமக்கு சுற்றி பார்க்க ஆரம்பித்தாதான் 4-5 மணிக்குள்ளே மேக்ஸிமம் முடிக்க முடியும். ஏன்னா இங்கெல்லாம் சீக்கிரம் இருட்டிடுது. சீக்கிரம் ஆரம்பித்து சீக்கிரம் முடிக்கிறது தான் நான் வந்து பெஸ்ட்டு. வாங்க. ஹலோ, ஹாய். இஸ் ஜெபு பீஃப் ஜெபு. ஹவு மச் ஒன்? எனக்கு 300 இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. இங்கே உட்காந்து சாப்பிடுவோம்.
Is one piece how much? Oh, 200 தானே? Okay. 5. No, fresh. Yeah. இதை போட்டு வச்சுருக்காங்க, பண்ணி வச்சுருக்காங்க. இது பீஃபு, இது ஜெபு, இது வந்து சிக்கன். ஜெபுங்கிறது ஒரு வகையான பீஃபுங்க, நம்ம பார்த்துருக்கோம். யா ஓகே. ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணுவோம், ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து சிக்கனுங்க. இது வந்து சிக்கன், இது பீஃப். சிக்கன் பீஃப், யா. ஜெபு. ஓகே. ஜெபுங்கிறது அந்த முதுகில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வந்து புடப்பாக இருக்கும்ல, அந்த இதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன, டக்குன்னு எனக்கு வாயில் வரமாட்டேங்குது. புடப்பாக இருக்கும் முதுகில். காளை பசு ரெண்டுக்குமே இருக்கும். அந்த வகையான அந்த மாடுகள் தான் இங்கே ரொம்ப விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க, கறிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட கறி தான் இது ஜெபு. மடகாஸ்கர்னாலே ஜெபு தான், இவங்க வாழ்க்கையே இதை வச்சு தான் இருக்குது. பரவாயில்லைங்க, 200 தான் அநியாயங்க. எவ்வளோ தெரியுங்களா? 5 ரூபாங்க ஒரு ஸ்டிக்கு. 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 5 1000ங்கிறது ஒன்றும் இல்லை, 20 ரூபா. 20 ரூபா வராது, 25 ரூபா வரும். 5 ஸ்டிக்கு 25 ரூபா, ஒரு ஸ்டிக் 5 ரூபா. நம்ம ஊரில் கறி சாப்பிட முடியுமா ஒரு ஸ்டிக் 5 ரூபாய்க்கு? எவ்வளோ சீப் பாருங்கள் மடகாஸ்கரில். இங்கே விளைவிக்கிற, இவங்க வளர்க்குற மிருகங்கள் மற்றும் விளைவிக்கிற விவசாய இது, அதில் உருவாக்குற இது எல்லாமே வந்து பயங்கர சீப்பு. ஒரு 200 ரூபா இருந்தால் சூப்பராக சாப்பிட்றலாம், வயிறு நம்ப. 100 ரூபா இருந்தால் கூட சாப்பிட்றலாம். 100 ரூபாய் 5000 ரூபா இருந்தால் கூட நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் வயிறு நம்ப, அந்தளவுக்கு சீப்பு இங்கே. சரி, ரெடி ஆகட்டும், சாப்பிடுவோம். பாருங்க, உள்ளே வந்து மிளகா சட்னி, அப்புறம் உப்பு எல்லாம் வச்சுருக்காங்க காரத்துக்கு. இது எதோ எண்ணெயில் பொரிச்சிருப்பாங்களான்ருக்கு, என்னென்னு தெரில. ஸோ இதுக்கப்புறம் சிக்கன் ஒன்று வாங்குவோம். சூப் போடுற பாருங்க, நூடுல்ஸ் சூப்பு. நூடுல்ஸ் போட்டு சூப் போட்டு இது பண்ணுறாங்க. நம்ம இது சாப்பிட்டுட்டு ஜெபு கறி வித் சாப்பாடு, அரிசி ரைஸ் வித் கறி எல்லாம் இருக்கும். இந்தங்க வேறு ஏதாவது கடையில் அங்கே போய் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு இதில் இது பண்ணிவிடுவோம். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பயங்கர சீப்புங்க மடகாஸ்கர். நான் போனதுலேயே சாப்பாடு, காஃபி இதெல்லாம் உலகத்திலேயே, ஏன் இந்தியாவோட பயங்கர சீப் வந்து மடகாஸ்கர் தான். காஃபி 8 ரூபா 9 ரூபான்னும் போது நீங்கள் நினச்சிக்கலாம் எந்த அளவுக்கு சீப்பு அப்படின்னு. மாவி பறக்க அப்படியே சாப்பிடுவோம். வலிச்சுன்னு வருதுங்க சீரியஸா. 2 சிக்கன். யா, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். சிக்கன், யா சிக்கன், யா. One is 500. ஓகே. 12 ரூபா 13 ரூபா வருங்க. அநியாயங்க. 5 ரூபாய்க்கு பீஃபு, இப்போ 13 ரூபாய்க்கு சிக்கனு. பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து சிக்கன் தான் சீப்பு, பீஃப் காஸ்ட்லி, ரெட் மீட் எல்லாமே காஸ்ட்லி உலகம் ஃபுல்லாக. ஆனால் வந்து மடகாஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஜெபு என்கிற அந்த பீஃப் தான் சீப்பு, இதுதான் காஸ்ட்லி, சிக்கன் தான் காஸ்ட்லி. ஓகே, தேங்க்யூ. வந்துருச்சுங்க நம்ம உணவு. மொத்தமாக வந்து இதோட பணம் வந்து எவ்வளோ தெரியுங்களா? 5 பீஃப் ஸ்டிக்கு 1000 ரூபா, இது 2 சிக்கன் ஸ்டிக்கு 1000, மொத்தம் 2000 ரூபா. அதாவது 2000 அரியாரிங்கிறது என்ன சொல்கிறது, 47 ரூபா 48 ரூபா, 50 ரூபா வச்சுங்க. 50 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு வேறு இது நான் சொன்னேன்ல, இந்த சட்னி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. கடலை சட்னி, அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மிளகாத்தூள் இருக்குல்ல, அப்படியே லைட்டாக அப்படி சுறுசுறுன்னு சூப்பராக இருக்கும். உப்பை லைட்டாக தூவிட்டு ஒன்று எடுத்து ஒரு கடிச்சோம்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். பயங்கர காரங்க. 5 ரூபாய்க்கு கறி உலகத்தில் வேறு எங்கேயாவது கிடைக்குமா? வேர்ல்ட் சீப்பஸ்ட் மீட் மடகாஸ்கரில் தாங்க. இதாங்க கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, நல்லா பார்பிக்யூ பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு கறி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சிக்கன் சாப்பிட்ருவோமா? சிக்கன் பார்பிக்யூ, இது ஒரு 13 ரூபா. சூப்பராக இருக்குது சிக்கன், செம்மையாக வந்திருக்கு. பீஃப் கூட கொஞ்சம் சவுக்கு இருந்தது, இது செம்மையாக வந்திருக்கு. உண்மையாக சொல்லணும்னா பீஃபோட இங்கே சிக்கன் டேஸ்ட்டாக இருக்குது. கடலை சட்னி எடுத்து சாப்பிடுவோமா? நமக்கு மிளகா படி தான் கரெக்டு. சிக்கன் சாப்பிடலாமா?
ஒன்றுங்க மக்கள் யாருமே வீடியோ பார்த்துட்டு பெருசாக ரியாக்ட் பண்ணவோ இல்லை வேண்டான்னு சொல்லவோ எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. சத்தியமாக எதிர்பார்க்கலங்க இதை. ஆப்பிரிக்கா சில இடங்கள்லாம் பிடுங்கி வச்சாங்க கேமராவை பார்த்துருப்பீங்க. மலாவி மொசம்பிக்லாம் இங்கே அவ்வளோ ஈஸியாக இருக்கு. செம சாப்பிட்டா வந்திருக்கு. மிளகாய் இது ரொம்ப மிளகாயாக இருக்குது. உப்பும் காரமும் அந்த பார்பிக்யூ டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குது நாக்கில். அப்படியே இந்த கடலை சட்னி சுட்டு சாப்பிடுவோம். அருமை. காரத்துக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கடலை சட்னி. வழக்கமாக எனக்கு பீஃப் தான் பிடிக்கும் சிக்கனோட பிராண்டரோட. ஆனால் இங்கே இது சூப்பராக இருக்குது சிக்கன். சரி, இன்னும் 2 சிக்கன் வாங்கியிருக்கேன், சாப்பிட்டு போகலாம். மொத்தமாக 3000 ரூபா, 75 ரூபா டோட்டல் செலவு. இது மறுபடியும் அடுத்தது போய் ட்ரை பண்ணுவோம் வேறு ஏதாவது புதுசாக. ஓகேவா? இன்னும் 2 சிக்கன் வாங்கி சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துங்க. செம டேஸ்ட்டு. 4000 ரூபா மொத்தம். 100 ரூபா நமக்கு செலவு. மிச்சம் 1000 ரூபா கொடுத்துட்டாங்க. 5000 கொடுத்தேன். வெரி குட், வெரி குட் டேஸ்ட். மெர்சி மெர்சி மெர்சி. மெர்சி பிரதர். மெர்சி. தேங்க்யூ. குட்டி கடையில் 100 ரூபாய்க்கு செமையாக சாப்பிட்டாச்சு. அப்படியே அடுத்தது கடைக்கு போவோம் வாங்க. வயிறு நம்பலை. இன்னும் ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு வித் கறியோட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. இவங்கெல்லாம் கீரையும் நிறையா சாப்பிட்றாங்க. சாப்பாட்டுக்கு கீரை கொஞ்சம் பிசைஞ்சு கீரை மசியல் மாதிரி வித் கறி. இந்த ஜெபு இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க. அது நேற்று சாப்பிட்ட நைட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. ரூம் போயிட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டேன். ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இது போர்க்கு. கண்டிப்பாக ஏதோ ஒரு கடையில் இருக்கும் சாப்பாடு வித் கறியோட, கறி குழம்போட. சாப்பிட்டு முடிச்சிடலாம். சுட சுட போட்டுட்ருக்காங்க. இது பாருங்க, ஸ்ப்ரிங் ரோலு. இது வந்து காலுங்க. இது ஆட்டுக்கால் மாதிரி எனக்கு தெரிஞ்சு பன்றிக்காலோ இல்லை வந்து பீஃப் இது ஜெபு காலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து மசாலா போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. சுடச்சுட போட்டிருக்காங்க. ஹலோ, நைட் இது நல்லா இருக்கு. கேமரா இங்கெல்லாம் மூடிடுச்சு. அதுக்கப்புறம் போனால் மூடிடுமா க்ளோஸ் ஆகிருப்பா. சரி, அப்படியே போகலாம். எதாவது கிடச்சா பார்ப்போம், இல்லை இங்கேயே வந்து சாப்பிடுவோம். அநியாயங்க, மணி 6:30 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்களேன். 6:40க்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்லைங்க. கம்ப்ளீட்டாக கிராமமே இருட்டிருச்சு. இன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால பரவாயில்ல. அமாவாசையாக இருந்தால் ஒன்றுமே தெரியாது. ஓகேங்க, அப்படியே இந்த பக்கம் வந்தால் விட்டு கேட்டேன் எங்கே கிடைக்கும்னு. சாப்பாடு வித் ரைஸ் வித் ஜெபு ஸ்டூ இங்கே கிடைக்கும்னு இருக்குது. ஒரு மார்க்கெட் ஆட் இருக்குது இங்கே பாருங்க. தேர். ஓகே, ஹலோ. இல்லை, ஒரே சிரிப்பு தான் மக்களுக்கு. நைட்டில் கூட சூப்பராக எடுக்குதுங்க. குக்குடுவான் கறியை காட்டுறாரு வந்து கறிக்கடையில். இங்கே பாருங்க, இதான் ஜெபு மீட்டு. பீஃப் தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க, சின்ன சின்ன பீஸா. They have small shop rice, the cooked meat, yeah, cooked beef, yeah. மோஸ்ட்லி இந்த வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ எதுவும் இந்த ஷார்ட் டாக்ஸி பீ போன மாதிரி தெரில. இது ஏதோ ஒரு கடை. விளம்ப இது இல்லை. அங்கே ஒரு கடை இருக்குங்கிறாரு. இப்போ இருக்கலாம் இங்கே. ஆனால் எங்கேயுமே லைட் இல்லைங்க. ஏதோ 1-2 குட்டி லைட்டை வச்சு ஓடிட்டுருக்குறாங்க. இங்கேயும் பார்பிக்யூ அந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. Chicken. Oh, no chicken, beef, zebu, meat. No. No. Okay, thank you. Merci. Tomorrow. Okay. Tomorrow I come. Oh, you have rice with chicken. Yeah. How much? 4,000. 4,000. Oh, rice with chicken stew. Yes. அதே சாப்பிட்ருமா 4000 ரூபாய்க்கு $1. Can I see stew chicken? வெளிச்சம் இல்லைங்க எங்கேயுமே. Chicken. ஓ, நல்லா இருக்குங்க. ஓகே, 1 rice with chicken. 4,000 no? 4,000. Okay. Have a seat. Yeah. Thank you brother. Okay. 4000 100 ரூபாங்க சாப்பாடு with chicken. Thank you brother. இங்கே சாப்பிட்டு போயிடலாம். சிக்கன் நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது பார்த்தா. இங்கெல்லாம் நிறைய நாட்டுக்கோழி இருக்குது. மேபி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் ஓகே, வறுத்து வச்சுருக்காங்க சிக்கனை. சாப்பிட்டு போயிடலாம். தேங்க்யூ. இது பாருங்க வந்துருச்சு. கறி கொஞ்சம், சிக்கன் கொஞ்சம், சாப்பாடு நிறைய கொடுத்துட்டாங்க.
கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சூப்பா இதெல்லாமே சேர்த்து சூப்பு, சாப்பாடு, கறி எல்லாம் சேர்த்து $1 4000 அரி $100 நம்ம ஊர் பணத்துக்கு. என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. $100 கூட இல்லை, 95 ரூபா. சாப்பாடு சூடாக இருக்கு. தேங்க்யூ பிரதர். சிக்கன் சூடாக இல்லை, ஆனால் இது நாட்டுக்கோழி தாங்க. செம்ம காரசாரமாக இருக்குது. நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊரில் செய்கிற மாதிரியே மசாலா போட்டு செஞ்சுருக்காங்க. பாருங்க சூப்பு நல்லா இருக்கு, சுட சுட. இது எப்படி இருக்குன்னா அந்த சோள சூப் மாதிரி இருக்கு. வெஜ் சூப்பு தான். நம்ம ஊர்ல இந்த ஹாட் அண்ட் கிளியர் சூப்னு சொல்லுவாங்கல்ல, வெறும் தண்ணி அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்குமே, அந்த மாதிரி சூப்பா இருக்கு. சிக்கன் வெரி டேஸ்டி. கண்ட்ரி சிக்கன் சாரி லோக்கல் சிக்கன் திஸ் ஒன் வெரி டேஸ்டி. நாட்டுக்கோழி தாங்க, ஒரே எலும்பா தான் இருக்கு, பட் டேஸ்ட் செம்ம டேஸ்ட். காரசாரமாக சூப்பராக இருக்கு. எதிர்பாராத நாட்டுக்கோழி விருந்து வச்சிட்டாங்க. நண்பருக்கு நன்றி. ஓகே, தேங்க்யூ பிரதர். I'm Kumar. What's your name? My name is Eric. Eric. Your name? My name is Nihil. Neely. You husband, wife? No, my sister. My sister. Oh, sorry. Husband. Okay. Food is very good. Country chicken. Tomorrow morning I come. Really, very good. Tomorrow morning 8 o'clock I come here for breakfast. Okay? See you. Bye. Thank you. Bye. எடுத்துட்டேன்ல. ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க, டன்ங்க. இன்னொரு நல்ல விஷயம், அவருக்கு லைட்டாக இங்கிலீஷ் தெரிஞ்சுது. கேட்டேன் இந்த மாதிரி இங்கே யாராவது உங்களுக்கு மோட்டர் பைக் டாக்ஸி தெரியுமான்னு. என் ஃப்ரெண்டு இருக்கனாரு. 8 மணிக்கு காலையில் ரெடியாக வந்துடுறேன், இங்கேயே சாப்பிட்டுட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் அவருக்கு பணம் கொடுத்துட்றேன். இங்கே ஆம்பிஃபை இருக்கிற கிராமத்து டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே சுற்றி காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம ஆன்டி சிரப் போக வேண்டியது இருக்குது அடுத்தது. அதை பற்றி நம்ம பேசுவோமே. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அடுத்தது போகலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி மணி இப்போது 7:30, நிம்மதியாக சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்ததுங்க நாட்டுக்கோழி. சாப்பாடு தான் சாப்பிட முடியல, நிறைய வச்சிட்டாங்க, அதனால் பாதி வச்சிட்டேன். கோழியும் ஃபுல்லாக சாப்பிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சாங்க, மொத்தமாக 5000 ரூபா கொடுத்துட்டேன். 5000 ரூபாங்கிறது 125 ரூபாங்க. சூப்பராக இருந்தது சாப்பாடு. 125. இங்கே ஒரு பார்பிக்யூலாம் சேர்த்து ஒரு 100, 225 ரூபாய்க்கு வயிறு நம்ப சூப்பராக சாப்பிட்டாச்சு. மனசு சந்தோஷமாக இருக்குது. நிம்மதியாக போய் படுக்க வேண்டியது தான், இல்லை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். நாளைக்கு இங்கே என்னென்ன இருக்குன்னு அதுக்கப்புறம் தூங்கலாம். ஓகே, நம்ம வந்து நம்மளோட ஹோட்டல் போயிட்டு முடிச்சிடலாம் vlog. பாருங்கள், 7:30 மணிக்கு ஊரே அடங்கிருச்சு, கருகும்னு ஆகிப்போச்சு. வந்தாச்சுங்க நடந்து. சாமி செம்ம குளிருதுங்க, வாய்ப்பே இல்லை. 15 டிகிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ செம்ம குளிருது. ஜம்முன்னு போய் தூங்கிட வேண்டியதா. இங்கே போர்வை வேறு இருக்குமான்னு தெரில, இல்லைன்னா இந்த அம்மாவை தான் தட்டி கேட்கணும். எல்லாம் தூங்கிட்ட மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், மணி 7:30 எப்படி இருக்குது பாருங்கள். ரூமில் வந்து நான் பார்க்கவே இல்லை இறங்கினோன்னே அந்த இது இருக்கான்னு. இல்லைன்னா கண்டிப்பாக தட்டியாவது கேட்டு தான் ஆகணும். நல்லா மொத்த போர்வே இல்லை எக்ஸ்ட்ரா போர்வே, இல்லைன்னா அவ்வளோதான் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம். திறந்துருச்சு. ஐயோ லைட் எதுவும் இல்லை. கரண்ட்லாம் இல்லைங்க. இது உள்ளே போயிடணும்னு நினைக்கிறேன். போர்வெல்லாம் போட்டிருக்காங்க, உள்ளே போயிடணும், இதுக்குள்ளே போயிடணும். சரி ஓகே, குடி தூங்க வேண்டியதா. காலையில் ஒரு 6:30 மணிக்கு அலற வச்சு எந்திரிச்சு, அதுக்கப்புறம் 8 மணிக்கு அங்கே இருக்கணும். அந்த இப்போ கடைக்காரர் பார்த்தோம்ல, அவர் இதுக்கு போயிட்டோம்னா அரேஞ்ச் பண்ணிடுவார் மோட்டோ டாக்ஸி, பார்த்துக்கலாம். ஸோ காலை சந்திப்போம், பாய். அடுத்த நாள் காலை மணி 10:20ங்க. ஸோ இங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. இருட்டில் வந்திருப்போம். அப்படியே கிளம்பலாமா? இந்த அம்மாவுக்கு நன்றி. இன்னும் ஒரு நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், சொல்லிட்டேன். மெர்சி, ஐ கம் ஈவினிங். தேங்க்யூ, மெர்சி, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. பிரமாதமான இது. இன்றைக்கி நைட் ஈவினிங் வந்து பணம் கொடுத்துருன்ட்டேன். பேக் அங்கே தான் இருக்குது. நம்மளோட குட்டி பேக், ஸ்ட்ரிங் பேக் எடுத்தாச்சு. ஸோ இந்த அட்டகாசமான குட்டி டவுனான லேக் இட்டாசியில் அமைஞ்சுள்ள ஆம்பிஃபை அப்படிங்கிற டவுனு மற்றும் சுற்றியுள்ள விஷயங்களை சுற்றி பார்க்கலாமா? வாங்க. அங்கங்கே குட்டி குட்டி ஓடைகள் ஓடுதுங்க. சாரிங்க, நேற்று இந்த லேக் கவிதா ஹோட்டலுக்குள்ளே போய் பார்த்தோம்ல, லேக் இட்டாசின்னு சொல்லியிருப்பேன். இல்லைங்க, இங்கே இருக்கிற ஏரி பேர் லேக் கவிதா. இந்த லேக்கோட பேரில் தான் இந்த ஹோட்டலே அமைஞ்சிருக்கு. இட்டாசி வந்து அங்கே அந்த சைடு இருக்குது.
இது ஒரு குட்டி லேக்கு, இட்டாசி தான் பெரிய லேக்கு. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய இடங்கள் போக வேண்டியது இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. நம்ம வந்து இதில் போக முடியாதுங்க, எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது, மெயின் ரோட்டில் இல்லை. அதனால் நம்ம வந்து டாக்ஸி ப்ரோஸ் மூலிமா வந்து இது பண்ண முடியாது, டைம் ஆகிடும். அதனால் மோட்டார் சைக்கிள் இது எடுத்தால் தான், டாக்ஸி எடுத்தால் தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஓகேவா, வாங்க. ஸோ இங்கே சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாமே சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸுங்க, அதாவது மத்திய மலைப்பகுதிகள் இந்த நாட்டோடது. கிட்டத்தட்ட ஒரு 1200 மீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 4000 சில்லற அடி கடல் மட்டத்துலேருந்து ஒசரத்தில் இருக்குங்க. ஸோ நல்ல குளிர். நேற்று நைட்டெல்லாம் கிட்டத்தட்ட 10 டிகிரி போயிடுச்சு, சரியான குளிர். அவங்க கொடுத்துருந்த போர்வை பத்தலை. அப்புறம் அந்த அம்மாட்ட கேட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு போர்வை கொடுத்தாங்க, பிளாங்கெட்டு. ஸோ அதை வச்சு சூப்பராக தூங்கியாச்சு. இங்கேயே சாப்பிட்டோம், இங்கே சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப போகல, அந்த மார்க்கெட்லேருந்து ஒரு 2-3 கடை தான் தள்ளி சாப்பிட்ட மாதிரி ஞாபகம். எஸ், இந்த கடை தான், இங்கே தான் சாப்பிட்டோம். ஹலோ பிரதர், பிடிச்ச பாருங்க. ஹலோ, சாரி ஐ ஸ்லெப்ட். You come very late, huh? Yeah, so today night also I stay in the same house. So from now to evening 5 o'clock, I ask motorbike rent, just roam around and complete all the places till evening. ஓகேங்க, அவர்கிட்ட பேசுகிறேன், அரேஞ்ச் பண்ணுறோம், பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஓகேங்க, நண்பர் அவர் ஃப்ரெண்டை கால் பண்ணுறதுக்கு போயிருக்கார். 4 அங்கே இருக்காட்டிருக்கு. நம்ம பேக்கை வச்சிட்டேன். ஹலோ, அப்படி நம்ம மார்க்கெட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் வாங்க. ஆம்பிஃபி மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. இதாங்க இந்த குட்டி ஆம்பிஃபி டவுனோட ஒரு முக்கியமான மார்க்கெட்டு. ஸோ இங்கே நம்ம இருக்கிறது மத்திய மலைப்பகுதி. ஸோ நிறைய இங்கே வந்து மலைக்காய்கறிகள் விளையுதுங்க. அதே சமயம் ரொம்ப ஹைட்டு மலையும் கிடையாது. அதனால் உங்களுக்கு நிறைய, அதாவது இந்த டிராபிக்கில் விளையிற பழங்களும் விளையுது இருக்குது, காய்கறிகள் பழங்களும் விளையுது. பட் முக்கிய சாப்பாடு உங்களுக்கு அரிசி தான். நம்ம ஊர் மாதிரியாங்க காரசாரமாக நிறைய காய்கறிகள் மசாலாக்களோட நம்ம ஊர் மாதிரியே சாப்பிட்றாங்க. இந்தோனேஷியாவில் இருக்க முக்கிய நிறைய உணவுகள் மாதிரியே இங்கேயும் இருக்குது. இங்கே பாருங்களேன், கீரை எல்லாம் சாப்பிட்றாங்க. கீரை நிறைய உணவில் சேர்த்துக்கிறாங்க, சூப் மாதிரி சேர்த்துக்கிறாங்க. கீரையை கடைஞ்சி மசிச்சு சாப்பாட்டில் பசஞ்சு சாப்பிட்றாங்க. பாருங்கள் கறி. ஹலோ, பெருசாக வீடியோ எடுத்து யாரும் திட்டுறதும் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய இது. பாருங்களேன், கிழங்கு வகைகளும் நிறையா சாப்பிட்றாங்க. அப்படி நம்ம ஊர் மாதிரி தாங்க, வெரைட்டியாக நிறைய சாப்பிட்றாங்க. பர்டிகுலராக ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கிடையாது, நம்ம ஊர் மாதிரியே எல்லாமே இருக்குது. பாருங்களேன், இங்கே கருவாட்டு கடை செம்மையாக இருக்குது, வாசமே. நிறைய வகை வகையான கருவாடு. இது நமக்கு பிடிச்ச குஞ்சு மீன் கருவாடு. இதுதாங்க ஈரோட்டில் அடிக்க வாங்கி சாப்பிடுவோம் சின்ன வயசில். அப்புறம் கொல்லி கருவாடு ரொம்ப ஃபேமஸ் குழம்புக்கு. அப்புறம் வந்து நெத்திலி கருவாடு, அது நெத்திலி மாதிரி தெரியுது அந்த டைப்பு. இது போர்க்கடைன்னு நினைக்கிறேன். எல்லாமே காய்கறி கறிக்கடை எல்லாம் உள்ளே இருக்குது. இவ்வளோதான், அது வரைக்கும் தான் மார்க்கெட்டு. இங்கே உணவு பொறுத்த வரைக்கும் மடகாஸ்கருக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. எல்லா உணவு அட்டகாசமான இது இருக்கிறதுனால, மண் வளம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா வகையான உணவுப் பொருட்களும் இங்கேயே விளைவிச்சுக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. உணவுப் பொருட்களும் சரி, பணப்பயிர்களான இந்த காஃபி, வெண்ணிலா இதுவும் இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து உணவு தேவையை பொறுத்த வரைக்கும் மடகாஸ்கருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளவு வளமான மண், அவ்வளவு விவசாய மண் நிறைய விளைவிக்கிறாங்க இருக்குது. ஆனால் மற்ற நாட்டில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க இல்லைங்க, மற்ற இந்த எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தான் பயங்கர காஸ்ட்லிங்க. காரு, இந்த பைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். உணவு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஏதாவது ஸ்கூல் ஆட் இருக்குதுங்க. ஸ்கூலு அப்படியே பசங்கள்லாம் ஜாலியாக வந்து இது விளையாண்டுட்டு இருக்காங்க, பாஸ்கெட் பாலு. மடகாஸ்கர் பொறுத்த வரைக்கும் முக்கிய விளையாட்டு ஃபுட்பாலு, அப்புறம் பாஸ்கெட் பாலும் விளையாடுவாங்களான் இருக்கு. நோ ஸ்கூல், ஹாலிடே, லீவ். நோ ஸ்கூல், no school. Okay, thank you. Mercy, what's your name? Kumar, you? Me, Kumar, you? My name is Natario, thank you, nice to meet you. Stevie, what's your name? Cedric. Okay, nice. வாங்கிட்டேன் பிஸ்கெட்டு, கோகனட் க்ரீம் பிஸ்கெட், கொக்கோ வாங்கிட்டேன். எங்கே அந்த பசங்களை காணா போயிட்டாங்க? இங்கே தானே விளாண்டுட்டு இருந்தாங்க பசங்க. The boys, they went there. அடக்கொடுமையே, குட்டி பையனுக்கு கொடுத்துடலாம் முதல். எங்க அந்த பசங்க? They played.
இங்கே விளையாடுறோம் பாருங்க. இதான் தம்பி பிஸ்கெட். ஐயோ தேங்க்யூ. ஹலோ. You like it? Okay. Thank you. குட்டி பசங்களுக்கு கொடுக்கலான்றதான் இவர் கேட்டார். ஓகே தேங்க்யூ. அப்போ மேசி தேங்க்யூ. இந்த அரிசி சாப்பிட்றாங்க, அதாவது கேரளாவில் சாப்பிடுவாங்கல்ல செவ்வரிசி. இது பாருங்களேன், 550 தாங்க கிலோ. பயங்கர சீப்புங்க. 550 எவ்வளோ தெரியுங்களா? 15 ரூபா வருதுங்க. 15 ரூபா தானே அரிசி கிலோ. ஏங்க நம்ம ஊரில் மினிமம் கிலோவே 40 ரூபா 50 ரூபாய் கம்மி அரிசியே கிடையாது. பட் பரவாயில்லைங்க, இங்கே எல்லாமே சீப். நான் சொன்ன மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே சீப்பஸ்ட் இதுதான் நினைக்கிறேன். இங்கே அந்தளவு அபரிமிதமாக விளையுது. சப்ளை நிறையா இருக்கிறதுனால விலையும் குறைவு. உணவுப் பொருட்கள் எல்லாமே, காஃபிலாம் நாங்கள் பார்த்துருப்பீங்க, 10 ரூபாய்க்கு காஃபி குடிச்சிட்ருக்கோம் நம்ம ஊர் பணத்துக்கு. இங்கே லாங்குவேஜ் தான் பெரிய பிரச்சனை, தெரியாமல் சமாளிப்போம். ஹலோ, யூ கால் யூ ஃப்ரெண்ட்? ஓகே வெயிட் பண்ணுவோம். ஓகேங்க, மணி 11:20. நம்ம நண்பரே வந்து டிரைவரை வரன்ட்டார். அவர் ஃப்ரெண்டுகிட்ட வண்டி வாங்கிட்டு வந்துட்டார், பெட்ரோல் போட்டுக்கலான்ட்டார். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து பேசியிருக்கோம், வந்து 80,000 பேசியிருக்கோங்க. இது கரெக்டாக இங்கே கிடைக்காதுட்டாங்க. 80,000ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு $2,000, $20 $1,900 வரும். பட் வேறு வழி இல்லை, இன்றைக்கி இதெல்லாம் கவர் பண்ணணும்னா எடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் சேர்த்து டோட்டலாக 80,000 சொல்லியாச்சு. பெட்ரோலு அவருக்கு ப்ளஸ் வெஹிக்கிளுக்கு எல்லாமே சேர்த்து. ஓகேவா, போகலாம் வாங்க. ஃபஸ்ட் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் பயணம் பண்ணி லில்லி ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். போகலாம். தேங்க்யூ பிரதர், லெட்ஸ் கோ. இன்னும் ஆரம்பமே மக்கர் பண்ணுது வண்டி. ஏன்னா வண்டி இங்கே 2 வீலர்லாம் ரொம்ப குறைஞ்ச பேர் தாங்க வச்சுருக்காங்க. இது வாங்குறதுக்குலாம் பாவம் மக்கள்கிட்ட வசதி இல்லை. இப்போ நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து இந்தோனேஷியா இங்கெல்லாம் மாதிரிலாம் அங்கெல்லாம் எல்லோரும் வச்சுருப்பாங்க 2 வீலர் பைக்கு, அந்த ஆட்டோமேட்டிக் பைக்கு. இங்கே வந்து பைக்கே ரொம்ப குறைஞ்ச பேர்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் இவங்க வாடகையே அதிகம் சொல்கிறாங்க. இந்த பைக்குக்கு மட்டுமே 50,000 கேட்டாங்க, $12. ஆக்சுவலாக இதே இந்தோனேஷியா வியட்நாம்லாம் நமக்கு $500 $5 $6 கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்ட்டு. பட் இட்ஸ் ஓகே, இங்கே இல்லாததுனால இதுக்கு மட்டும் ரேட்டு ஜாஸ்தி. பட் இது இல்லைன்னா நம்ம முடிக்க முடியாது. என்னங்க ஏறுதான் வண்டி, ஏறினதுக்கப்புறம் வண்டி நிற்கிது, என்ன பிரச்சனை? யா வி கோ. ஃபைனலாக போயிடுவோன்னு நினைக்கிறேன். போகலாங்க. யா வி கோ. ஓகேங்க, நம்ம பயணம் ஆரம்பித்து விட்டது. இந்த ஆம்பிஃபை டவுனுக்கு நன்றி. திரும்ப ஈவினிங் தான் வருவோம். 11:30. நான் 5.5 மணி நேரம் அதுக்கு இருக்கிறதுக்கு 5 மணிக்கெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கவர் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்மெட் வச்சுருக்காரு. போலீஸ் பார்த்தா போலீஸ் வச்சுருக்காரு. சக்கே நதி. ஆக்சுவலாக நம்ம போகிற ஃபால்ஸ்க்கு இதுதான் முக்கிய இதுவே. இந்த சக்கே நதி அங்கே பார்த்தோம்லைங்க, லேக் கவிதா, அதுலேருந்து வெளியில் வர்றதுங்க. ஸோ அந்த லேக் கவிதா தான் இந்த சக்கே நதிக்கோட மூலம். இங்கே ஏதோ சின்ன ஒரு வேலை இருக்குது அப்படின்னாரு, பார்த்துட்டு போகலாம். பார்த்து போகணும் பைக்கில். இது பாருங்க, ஒரு குட்டி பைக் ஒர்க் ஷாப்பு எப்படி வச்சு இயக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஏதோ வேலை பண்ணுமாம்மா, பண்ணிட்டு முடிஞ்சதுங்க. ஏதோ இந்த வேலை இருந்தது, பிரேக்கை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணாரா டைட் பண்ணாரான்னு தெரில. அது முடிச்சார். தேங்க்யூ. See you brother. Bye. சரி பாய். அவ்வளோதாங்க, இனி எந்த தடையும் இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியதான். லில்லி ஃபால்ஸ். இங்கே இருக்கிறது லேக் இட்டாசிங்க. இது லேக் இட்டாசி, அதாவது பெரிய லேக் அங்கே இருக்குது, உள்ளே வந்திருக்கு அந்த லேக் இட்டாசி. நம்ம கிராமத்தில் பார்த்து ஆம்பிஃபைல பார்த்தது லேக் கவிதா, லேக் இட்டாசி. ஓகே, செம்மையாக இருக்குங்க. எரிமலையால் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி எரிமலை வெடிக்கும் போது உருவான ஏரி இது. செம்மையாக இருக்கு இடம். எஸ் கெனூஸ் பாருங்க, மீன்லாம் வித்துட்டு இருக்காங்க. மீன் பிடிப்பாங்க இங்கே, ஏகப்பட்ட மீன்கள் இங்கே இருக்குங்க. ஸோ லேக் லில்லிக்கு லெஃப்டில் போகணும், மெயின் ரோட்லேருந்து போகிறோம். இதில் தான் போகணும் லேக் லில்லிக்கு. இப்படி மலை மேலே ஏறி அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். உள்ளே ஒரு 4 கிலோமீட்டர் பக்கம் போக வேண்டியது இருக்குது.